ஓர் ஊரில் ஒருவன் அடுத்தவர் வாழ்வதை பொறுக்க மாட்டாதவன். பல குடும்பத்தை கெடுத்த பாதகன் அவன். செய்த பாவத்தின் தண்டனையை அனுபவிக்கும் காலம் நெருங்கியது. எனவே நோய்வாய்ப்பட்டான். என்ன நோய் என்பதே தெரியவில்லை. எந்த மருந்திலும் நோய் குணமாகவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று யாரோ ஒருவன் சொல்ல கேட்டு அதிர்ச்சி அடைந்தவன் பாவத்தை கழிக்க வழியேதும் உண்டாவென அலைந்தான். ஒரு ஜோதிடரை அணுகி கேட்டான். அவர் பரிகாரம் செய்தால் பாவம் தொலையும் என்று சொன்னார். அதன்படி காசிக்கு போய் பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று புறப்பட்டான். அடுத்தாரை கெடுத்தான். இவனை நாம் அப்படியே அழைப்போம். காசிக்கு நடையை கட்டினான். பகல் முழுக்க நடந்தான். இரவும் நடக்க முடியாதென்பதால் ஏதேனும் சத்திரம் தென்படுகிறதா என்று பார்த்தான். எதுவும் இல்லை. பசி காதை அடைத்தது. வேறு வழி இல்லை. இனிமேலும் தாங்க முடியாது என்கிற நிலையில் கண்ணில் பட்ட ஒரு குடிசை வீட்டு கதவை தட்டினான். அம்மா, நான் காசிக்கு போகிறேன். களைப்பாக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சோறு கிடைக்குமா என்று கேட்டான். அந்த வீட்டு பெண்மணியும் ஒரு தட்டில் சோறு கொடுத்தாள். அடுத்தாரை கெடுத்தான். அவசரமாய் தின்று முடித்தான். அம்மா தாயே, இந்த திண்ணையில் நான் இன்று இரவு படுத்து தூங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்டான். என் வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடுவார். நீங்கள் காசிக்கு போகும் சந்நியாசி என்பதால் சம்மதிக்கிறேன். நான் கதவை அடைத்து கொள்கிறேன். நீங்கள் திண்ணையில் படுத்து உறங்குங்கள் என்று கூறி கதவை அடைத்தாள். அடுத்தாரை கெடுத்தானுக்கு தூக்கமே வரவில்லை. ஒரு வீட்டை கண்டுவிட்டால் போதும், அந்த வீட்டை ரெண்டாக்காமல் விடமாட்டான் இவன். தனக்கு உணவளித்த வீடு என்பதையும் மறந்து இந்த வீட்டை கெடுப்பது எப்படி என்று யோசித்தான். எழுந்த கதவை தட்டினான். அம்மா, கதவை திறவுங்கள். உங்களிடம் ஒரு உண்மை சொல்ல வேண்டும் என்றான். என்ன உண்மை என்று கேட்டாள். உங்கள் கணவரை பற்றிய உண்மைதான் அம்மா என்றான். நீங்கள் இப்போதுதான் வந்தீர்கள். என் கணவரை பார்த்ததும் இல்லை. பின்பு எப்படி அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க முடியும் என்று கேட்டாள். நான் முக்காலமும் அறிந்த யோகி. எல்லாம் எமக்கு தெரியும். வெளியே வா, சொல்கிறேன் என்றான். நான் வரமாட்டேன். வேண்டுமானால் ஜன்னல் வழியே சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். அது போதும். உன் கணவன் இருக்கிறானே, அவன் போன ஜென்மத்தில் கழுதையாக இருந்தவன். அதுவும் உப்பு மூட்டை சுமந்த கழுதையாக இருந்தவன் என்றான். இதை நான் எப்படி நம்புவது என்று கேட்டாள். நான் சொல்வது பொய்யென்றால் இன்று இரவு உன் கணவனுக்கு தெரியாமல் தூங்குவது போல் விழித்திருந்து அவன் காலை நக்கிப்பார், உப்பு கரிக்கும். இதிலிருந்து தெரிந்து கொள், அவன் போன ஜென்மத்தில் உப்பு சுமந்த கழுதை என்று சொன்னான். வரட்டும், இன்று இரவு நக்கி பார்த்து விடுகிறேன் என்றாள். பற்ற வைத்த பாதி மகிழ்ச்சியில் அரை தூக்கம் வந்தது அடுத்தரை கெடுத்தானுக்கு. கணவனிடம் ஏதாவது சொன்னால்தானே முழு தூக்கம் வரும் அவனுக்கு. கணவனும் வந்தான். திண்ணையில் உறங்கும் சாமியை கும்பிட்டான். காலையில் பேசிக்கொள்ளலாம் என வீட்டுக்குள் போனவனை தடுத்தான். அடுத்தரை கெடுத்தான். இங்கே வா, உன் மனைவியை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடம் சொல்கிறேன், கேள் என்றான். என்னது என்று கேட்டான். உன் மனைவி போன ஜென்மத்தில் நாய், இந்த ஜென்மத்தில் உனக்கு பொஞ்சாதி, ஆனால் அவள் நாய் ஜாதி என்றான். இதை கேட்டதும் கணவனின் கண்கள் சிவந்தன. நம் மனைவியை பற்றி நான் கூசாமல் நம்மிடமே கூறுவதா இவன் என்று யோசித்தான். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். எமக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு தவயோகி என்றான். நான் இதை எப்படி நம்புவது என்று கணவன் கேட்டான். நான் சொல்வது பொய்யென்றால் இன்றிரவு நீ தூங்குவது போல் பாசாங்கு செய், தூங்கிவிடாதே. நீ தூங்கிவிட்டதாக நினைத்து உன் மனைவி உன் காலை நாய் நக்குவது போல நக்குவாள். ஒவ்வொரு இரவும் இப்படிதான் நக்குகிறாள். நீ அசந்து தூங்குவதால் உனக்கு தெரிவதில்லை. இன்று சோதித்துப்பார். நான் சொன்னது உண்மை என்பதை அறிவாய் என்றான். அப்படியா சங்கதி? இன்று கண்டுபிடித்து அந்த நாயை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கூறி உள்ளே போனான். அப்பாடா என்றிருந்தது அடுத்தாரை கெடுத்தானுக்கு. நிம்மதியாய் தூங்கினான். ஆனால் உள்ளே படுத்திருக்கும் கணவனும் மனைவியும் தூங்கிய பாடில்லை. எப்படி வரும் தூக்கம்? துக்கம் தொண்டையை அடைக்கும் போது தூக்கம் வருமா? நள்ளிரவும் வந்தது. முதலில் மனைவி எழுந்து கணவன் முகத்தை பார்த்தாள். தூங்குகிறான் என்பதை உறுதி செய்து கொண்டு மெல்ல காலடிக்கு வந்து காலை நக்கினாள். அவ்வளவுதான். உப்பு கரிப்பதை உணர்ந்த மனைவியின் கண்களில் கண்ணீர் சுரந்த வேளையில் கணவன் விழித்து கொண்டான். அவன்தான் உறங்குவது போல் பாசாங்கு காட்டிக்கொண்டு படுத்திருக்கிறானே. மனைவியை பார்த்து கத்தினான். அடியே பரதேசி நாயே, நீ நாய் ஜென்மம் என்பது இப்போது தானடி எனக்கு தெரிகிறது என்றான். சி போடா கழுத, நீ உப்பு சுமந்த கழுதை என்பது இப்போது தானே எனக்கு தெரியுது என்றாள். பொடி சொறி நாயே, போடா சொறி கழுத, நாயே கழுதை. வாய் சண்டை முற்றி வன் சண்டையாகி இருவரும் அடித்து கொண்டனர். உனக்கு எவண்டி சொன்னா நான் கழுதைன்னு என்று கேட்டான்.
உனக்கு எவன்டா சொன்னான் நான் நாயின்னு என்று அவள் கேட்டாள். எல்லாம் தெரிந்த ஒருத்தன் சொன்னான் என்றான். யார் அவன் என்று கேட்டாள். நம் வீட்டு திண்ணையில் படுத்துறங்கும் சாமி என்றான். கதவை திறந்தனர் இருவரும். அவர்கள் சண்டை போடுவதை தெரிந்து கொண்டு கதவை திறந்து வெளியே வந்ததை பார்த்ததும், அடுத்தாரை கெடுத்தான் அடுத்த வீட்டை கெடுப்பதற்கு எடுத்தான் பாருங்க ஓட்டம். ஆமாம், பழமொழி இதோ. பீந்த துணியும் பேசின வாயும் சும்மா இருக்காது என்பார்கள். ஓர் உண்மை தெரியுமா? அழுக்காய் இருக்கிற எவர் காலை நக்கினாலும் உப்பு கரிக்கும். அந்த அடுத்தாரை கெடுத்தான் ஓடுவதை கண்ட இருவரும் இது எல்லாம் இந்த சாமியார் செய்த சதி என்பதை உணர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சமாதானம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். சிலருக்கு அடுத்தவன் மகிழ்ச்சியாக வாழ்வது பொறுக்காது. அப்படி இப்படி எதையாவது சொல்லி குடும்பத்தில் கும்மியடித்து சந்தோஷப்படுவார்கள். சந்தேக பேயை வீட்டுக்குள் நுழையவிட்டு சந்தோஷ தேவதையை வெளியனுப்புவார்கள். கணவனை பற்றி மனைவியிடமும் மனைவியை பற்றி கணவனிடமும் இல்லாததை சொல்லி பொல்லாததை புகுத்துவார்கள். இது பலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு இதுதான் வேலை. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் குழப்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் குடும்ப பிரச்சனையை அடுத்தவரிடத்தில் சொல்லாமல் இருந்தாலே போதும். சில நாளில் சண்டை சரியாகி சமாதானம் பிறந்துவிடும். நன்றி.